சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, வேதம் பேசும் காலங்கள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம வேதம் பேசும் காலங்களில் காலக்கணக்கை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இது வரைக்கும் நம்ம ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும், அதாவது ஜலப்பிரளயம் வரைக்கும் என்ன பார்த்தோம்னா 1656 வருஷம் பார்த்தோம். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து சேத்துக்கு அர்பக்சாத் பிறக்கிறாரு. ஸோ 1658 வருஷம். இதை நீங்கள் காலக்கணக்காக வச்சுக்கோங்க. நம்ம சரியா? ஏன்னா ஆபிரகாம் திருப்பி நம்ம காலக்கணக்கு இந்த நிகழ்ச்சியின் முடிவிலோ இல்லை அடுத்த நிகழ்ச்சியிலோ நம்ம பேச போயிடும். எனவே தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் இப்போ ஆபிரகாம்லேருந்து தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் கவனிங்க. நம்மோடு பேசுவதற்காக திரு வெங்கடேசன் வந்திருக்கிறார். அவரை சந்திப்போம். வணக்கங்க. வணக்கம் சார். காலக்கணக்கை விட்டு கொஞ்சம் நம்ம முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆமாம் சார். ஏன்ஷியன்ட் நியர் ஈஸ்ட், இந்த ஃபர்டைல் கிரசன்ட்டு, யார் யார் எங்கெங்கே இருந்தாங்கலாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த தடவை இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சி ஆபிரகாமை நோக்கி நம்ம பிரயாணப்படுறோம் இல்லையா? அப்போ ஆபிரகாம் வாழ்ந்த அந்த இடம், அந்த பட்டணம், அதெல்லாம் கூட பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நிச்சயமா இல்லையா? ஊர், பட்டணம், இந்த ஹாரான், இதெல்லாம் பற்றி. நிச்சயமா சார். நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த நிகழ்ச்சியில் நம்ம இந்த சுமேரிய நாகரிகம், மெசபதோமிய நாகரிகம் பற்றி பேசினோம். சுமேரியாவில் அந்த மெசபதோமிய நாகரிகத்தினுடைய மிக முக்கியமான பட்டணங்களில் ஊர் அப்படிங்கிற பட்டணமும், உரீம் அப்படிங்கிற பட்டணமும், ஆரான் அப்படிங்கிற பட்டணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பட்டணங்களாக இருந்திருக்கு. இங்கே எல்லாமே சந்திரனை மையமாக வைத்து சின் கடவுள், அந்த சின்னை கடவுளாக வைத்து சின் கடவுளாக வணங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த தெய்வ நம்பிக்கை. அப்போது உங்களுக்கு ஊர் அப்படிங்கிறது, இந்த ஊர் பட்டணத்தில் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கிமு 2600 பெரிய பெரிய ராஜ்யங்கள், ராஜாக்கள் இருந்திருக்கிறாங்க. அவர்களுடைய அடக்கத்தலங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ கூட பார்த்திங்கன்னா 2000 கிமு 2000 இருந்த அந்த இடிபாடுகள், நகரத்தினுடைய வீடுகள், இடிபாடுகள்லாம் கிடைச்சிருக்கு. அதெல்லாமே எடுத்திருக்கிறாங்க இன்றைக்கி ஆய்வாளர்கள். அது குறிப்பாக ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தை குறிப்பிடுது. அந்த 2000 கிமு 2000ங்கிறது ஏறக்குறைய ஆபிரகாமுடைய காலத்தை தொட்டு தான் அந்த பகுதி இன்றைக்கு அந்த ஆய்வாளர்கள் அவங்களுடைய அந்த வீடுகளுடைய அந்த எச்சங்களை எடுத்து ஆய்வு செய்திருக்கிறாங்க. அப்படிங்கிறதுலேருந்தே அப்படி ஒரு நகரம் அங்கே இருந்தது. வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த நகரம் அப்படிங்கிறது 4000 வருஷத்துக்கு முன்னாக இருந்த ஒரு நகரத்தை வேதம் குறிப்பிடுகிறது. ஒரு தொல்லியல் நகரத்தை குறிப்பிடுது. நம்ம சும்மா பொதுவாக ஊர்னா ஒரு பட்டணம்னு சொல்லுவோம். ஆனால் ஊர் என்ற பேரில் எப்படி ஒரு பட்டணம் இருக்கும்? ஒருவேளை வெறும் பட்டணத்தை தான் ஊர்னு சொல்லிக்காங்க கூட எல்லாரும் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு தொல்லியல் அந்த ஊர் அப்படிங்கிறது ஒரு பிரபலமான நகரம். அந்த ராஜாவுக்கு கூட பேர் ஊர் நம்னு பேர். பாருங்க அந்த நம்னு அப்படிங்கிற பேர் ஊர் நம்னு. நம்ம மதுரை வீரன் வைக்கிறோமே அந்த மாதிரி அந்த காலத்தில் அந்த ஊருங்கிற பேர் மிக பழமையான ஒரு பெயராக, பிரபலமான பெயராக இருந்திருக்கிறது. அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ அந்த ஊர் பட்டணத்தை நம்ம பார்த்தோம், மிக செழிப்பான பட்டணம். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு வாஷிங்டன் டிசி மாதிரி, ஒரு சிக்காகோ மாதிரி ஒரு புகழ்பெற்ற ஒரு நகரமாக தான் ஊர் இருந்திருக்கு. ஆபிரகாம் ஆண்டவர் அளிக்கும்போது அவர் ஒரு நம்ம பொதுவாக ஒரு நாடோடியாக இருந்தார்னு பார்ப்போம். அவர் நாடோடியாக வந்தாரே ஒழிய அவர் இருந்த இடம் நாடோடி இடம் கிடையாது. அது ஒரு மிக பிரபலமான இடம். சொல்லப்போனால் இப்போ இன்றைக்கி அழைக்கிறதா இருந்தால் ஒரு சிக்காகோவில் இருந்தோ அல்லது ஒரு வாஷிங்டன் டிசியில் இருந்தோ அல்லது உலகின் பிரபலமான ஒரு நகரத்திலிருந்து, சிங்கப்பூர்னு நினச்சிக்கோங்களேன், அப்படி ஒரு செழிப்பான வியாபாரம் மிகுந்து இருக்கக்கூடிய ஒரு நகரத்திலிருந்து தான் கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னா ஆபிரகாம் அழைக்கிறாரு, நீ வா அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் எப்படி ஒரு அற்புதமான ஒரு கீழ்ப்படிதலாக இருந்திருக்கு. ஆனால் இந்த அழைப்பு நம்ம பொதுவாக ஆதியாகமம் 12:1 தான் அழைப்பு தான் நம்ம யோசிப்போம். ஆனால் வேதாகமத்தில் பின்பாக ஸ்தேவான் அதை குறிப்பிடும்போது அவர் சொல்ல, மெசபதோமியாவில் இருக்கும் பொழுதே முதல் அழைப்பு ஆபிரகாமுக்கு கிடைக்கிறது. அதை அவர் குடும்பத்தில் சொன்னாரா சொல்லலையான்னு தெரியாது. ஆனால் முதல் அழைப்பை தேவன் ஆபிரகாமுக்கு ஊர் பட்டணத்தில் தான் கொடுக்குறாரு. ஆனால் ஊர் பட்டணத்தில் பார்க்கும்போது, ஊர் பட்டணம் அன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக விக்கிரக ஆராதனை பழக்க வழக்கங்கள். அவங்க சிலை வழிபாட்டாளர்களாக, விக்கிரக பழக்க வழக்கங்களை கொண்டவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறத நம்ம வேதாகமத்திலேருந்து, அதாவது வரலாற்றிலிருந்து பார்க்க முடியுது. வேதாகமத்துலேயும் அதில் ஒரு குறிப்பு நமக்கு இருக்கிறது. அந்த ஊர் பட்டணம் எப்படி இருந்த பகுதி அப்படிங்கிறத வேதாகமத்தினுள்ள யோசுவா புஸ்தகத்தில் யோசுவா இதை குறிப்பிடுகிறார். ஊர் பட்டணத்தினுடைய காரியங்களை குறித்து யோசுவா சொல்லும் பொழுது, யோசுவா புஸ்தகத்தில் நம்ம படிக்கும் 24:2 படிக்கும்போது, உங்களுடைய பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனாகிய தேராக என்பவன் ஆதி நாட்களில் நதிக்கு அப்புறத்திலே
யூப்ரட்டிஸ் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அங்கே வந்து அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ அவர்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த அப்போஸ்தலர் இதில் இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம், அப்போ வந்து ஆதியாகமத்தில் கூறப்பட்டுள்ள தகவலுக்கு வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசுவாவில் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் கூட இருக்குது. அதுதான் ரொம்ப அந்த தொடர்ச்சிங்கிறது அதுதான். அப்போ வேதாகமத்தில் ஆதியாகம புஸ்தகத்தில் அதுவும் குறிப்பாக ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 11 அழைப்பை பற்றி நமக்கு முதல் குறிப்பு சொல்லப்படலைனாலும் அவர்கள் அங்கிருந்து புறப்படுகிறார்கள். அந்த ஊர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு இப்போ தேராகவும் குடும்பத்தோடு கிளம்பி எங்கே வராங்கன்னா ஆரான் அப்படிங்கிற பட்டணத்துக்கு வராங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான். இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவை எடுத்துக்கோங்களேன். இந்தியாவில் மிக பெரிய பட்டணங்கள் அல்லது வியாபார ஸ்தலம் மும்பை. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் மும்பை பெரிய பட்டணமாக இருக்குது. இப்போ மும்பையிலேருந்து புறப்பட்டு டெல்லிக்கு வந்தால் எப்படி இருக்கும்? மும்பை வந்து ஒரு பெரிய நகரம், செழிப்பு மிக்க நகரம். இப்போ மும்பையிலேருந்து கிளம்பி டெல்லிக்கு தான் வர்றாங்க. டெல்லியும் வந்து அந்த இந்திய தேசத்தினுடைய இன்னொரு பகுதி தானே, தலைநகரம்னு இன்றைக்கி சொல்கிறோம். இன்னொரு பகுதிக்கு தான் வராங்களே ஒழிய இந்த நாட்டை விட்டு அவங்க வெளியே போகலை. அப்போ ஆரான்கிற பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெசொபொத்தேமியா சுமேரிய நாட்டுக்கு உட்பட்ட இன்னொரு நகரம் தான் அந்த நகரம், மேல்புறத்தில். ஆமாம், அந்த நகரத்துக்கு ஆரான் அப்படிங்கிற நகரத்துக்கு வராங்க. இப்போ ஆக்சுவலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தேராகனுடைய பிள்ளைகளுடைய ஒருத்தனுடைய பேர் கூட ஆரான்னு இருக்குது. ஆமாம், அந்த ஆரான் இல்லை, இந்த ஆரான். ரெண்டையும் நம்ம கன்ஃபியூஸ். பொதுவாக அந்த ஆரான் பேர் வந்தோடனே நம்ம இந்த ஆரான் அந்த ஆரான்னு ஒன்று நினைப்போம். ஆனால் அவருடைய மூதாதையராக இருக்கக்கூடிய ஆரான் ஒருத்தர் இருக்கிறார். அவனுடைய பேரில் தான் இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஆரான்னு சொல்லப்படுது. இது எல்லாமே வந்து மெசொபொத்தேமியா பகுதிகளில் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஈராக்கினுடைய பகுதிகள், சிரியாவினுடைய பகுதிகளை உட்படுத்தித்தான் இந்த பகுதி இருக்குது. இப்போ இந்த ஆரானில் வந்து ஃபேமிலியாக வந்து தேராக குடியேறுகிறார். இப்போ இங்கே குறிப்பாக நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்தோம்னா வேதாகமத்தில் வாசிக்கும்போது தேராகு 70 வயதான போது ஆபிரகாம் நாகோர் ஆரானை பெற்றான்னு இருக்கும். பொதுவாக வேதாகமத்தில் நம்ம ஏற்கனவே பார்க்கும்போது நோவா வந்து சேம்காம் யாபேத்தை பெற்ற போதும் இதே மாதிரி ஒரு வடிவத்தில் தான் இருக்கும். ஆமாம், சேம்காம் யாபேத்துன்னு சேமை முதல்ல போட்டிருக்குது. ஆனால் அவர் வந்து முதலாவது பிறந்தவர் கிடையாது. யாபேத்துக்கு தம்பியுமானு இன்னொரு வசனம் சொல்லுது. அப்போ சேமை விட பெரியவர் யாபேத்துங்கிற நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் வந்து அதுக்கு அடுத்த அதிகாரத்திலே வந்து ஜீனியாலஜியில் சொல்கிறப்ப யாபேத்து காமு அப்போ தான் சேமோடது கடைசியாக வருது. ஆனால் நீங்கள் சொன்னது மாதிரி சேமுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக அப்படி போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் ஆபிரகாமையும் நாகோரையும் ஆரானையும் பெற்றான் அப்படிங்கிறதுல 70 வயதான போதுன்னு ஸ்டார்ட் பண்ணுது. அதில் முதல் பேர் ஆபிரகாம்னு வருது. ஆக்சுவலாக ஆபிரகாம் முதல் பிறந்தவராக இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது வேதாகம வசனங்கள்லேருந்தே தெரிந்து கொள்ளலாம். ஏன் அப்படின்னா தேராகு 205 வயதான போது அவர் மரிக்கிறார் அப்படின்னு வேதாகம வசனங்கள் சொல்லுது. தேராகு மரித்த பிறகுதான் ஆரானிலிருந்து ஆபிரகாம் புறப்படுகிறார். அப்போ அது ரொம்ப 2 கோயின்சைட் ஆகி வருது. அப்போ தேராகு இறக்குறாரு, ஆபிரகாம் புறப்படுறாரு என்பது ஆபிரகாமுக்கு வயது ஏறக்குறைய 75. அப்போ கணக்கு பண்ணால் 205லேருந்து 75 கழித்தால் தேராகனுடைய 130வது வயதில் தான் ஆபிரகாம் பிறந்திருக்கிறார். அப்போ அது நம்ம வேதாகம அந்த எழுத்தர்கள் எப்படி எழுதுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது 70 வயதில் முதலாவது குழந்தை தேராகுக்கு பிறந்தது. அதனால தான் 70 வயதான போது ஆபிரகாமையும் நாகோரையும் ஆரானையும் பெற்றார்னு இருக்கு. ஆனால் மூத்த மகன் வந்து யார் இல்லை, ஆபிரகாம் கிடையாது. ஆனால் அவருடைய முக்கியத்துவத்தை கருதி முதலாவது அவருடைய பெயர் பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்க்குறோம். ஆக்சுவலாக வந்து சரியாக சொல்லணும்னா தேராகனுடைய 130 ஏறக்குறைய 130வது வயதில் தான் ஆபிரகாம் பிறந்திருந்தால் தான் ஆபிரகாம் புறப்பட்ட சமயத்தில் தேராக மரித்திருந்தார். அப்படின்னா அவருக்கு 205 வயது, ஆபிரகாமுக்கு 75 வயது. அப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் புரியுது வேதாகம நடை. பைபிள் வந்து எப்படி ஒரு நடையில் வேதத்தை எழுதுது அப்படின்னா எழுத்தர்கள் வந்து எப்படி வேதாகமம் அவர் எப்படி எழுதியிருக்கிறாருன்றது தான். அதான் தேவன் வந்து நமக்கு ஒரு சில வயது, இந்த வயசுல அவர் பிறந்தார், அந்த வயசில் அவர் பிறந்தார் அப்படி குறிப்பிட விரும்பலை. ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுகளை நமக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில நடைமுறைகள். தேராவுக்கு முதல் குழந்தை பிறந்தது 70 வயசில், அதை வந்து குறிப்பிட்டுறாரு. ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு 3 குழந்தைகள் பிறந்ததையும் குறிப்பிட்டுட்டு அதில் ஆபிரகாமை முக்கியப்படுத்துகிறார். ஏன்னா ஆபிரகாமை தான் நமக்கு பின்னாடி அவருடைய வரலாறை தான் நம்ம வந்து முழுமையாக பார்க்க போகிறோம். அப்படிங்கிறதுனால ஆபிரகாமை முன்பாக அவர் குறிப்பிட்டு ஆண்டவர் வந்து அவர் அழைக்கிறார். இப்போ தேராக இறந்ததுக்கு பிறகு திரும்பவும் ஆண்டவர் ஆபிரகாமை ஆதியாகமம் 12 வந்து அவர் வந்து அழைக்கிறார். நீ உன் வீட்டையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டையும் விட்டு புறப்படு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்தை போ. அப்போ ஏற்கனவே அவர் வந்து இதெல்லாம் விடலை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே அவருக்கு அழைப்பு வந்தாலும் அவர் இதெல்லாம் விடலை. இவர் என்ன செய்கிறார், குடும்பத்தோடு தான் வந்திருக்கிறாரு, ஃபேமிலியோடு வந்து ஆரானில் தங்கியிருக்கிறாரு. இப்போ தேராக இறந்ததுக்கு பிறகு திரும்ப ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல பேசுகிறார். இப்போ நீ வந்து என்ன செய்ய,
நீ வந்து புறப்படு அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாம் சொல்கிறார். அப்போ அவருக்கு 75 வயது ஆகிவிட்டது. அப்போ அவர் எத்தனை வயதில் வந்து ஊர் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வந்தார் நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே வந்து ரொம்ப நாள் அவங்க குடியிருந்துட்டாங்க. குடியிருந்ததுக்கு பிறகு ஆரான்லேருந்து ஆண்டவர் வந்து ஒருவேளை ஆண்டவருடைய அந்த வார்த்தை கூட ஆபிரகாம் ஞாபகம் வச்சுருந்தாரான்னு தெரியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அவர் ஆரான்லேயே செட்டில் ஆகிட்டார். ஆனால் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் திரும்ப ஆண்டவருடைய வார்த்தை வந்து ஆபிரகாமை சந்திக்கிறது. ஆபிரகாம் இப்போ என்ன செய்கிறாரு அப்படின்னா அங்கிருந்து கிளம்புறாரு. ஆனால் தேராகனுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் அங்கேருந்து புறப்படலை. தேராகு அங்கே இறந்துடுறாரு, அவருடைய குடும்பம் அங்கே இருக்குது. ஆபிரகாமும் அவருடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்து மட்டும்தான் என்ன செய்கிறாங்க, அவங்க ஃபேமிலியோட கிளம்புறாங்களே ஒழிய மற்றவர்கள் அங்கேயே வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத வேதாகமத்தினுடைய மற்ற வசனங்களை நம்ம பார்த்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ இங்கே நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறது என்னென்னா, இவங்க வந்து நீங்கள் ஏற்கனவே போன நிகழ்ச்சியில் நம்ம ஏலாமியர்களை பற்றி பேசணும். இந்த ஏலாமியர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிமு 1940 ஊர் பட்டணத்தை தாக்கி அதை வந்து கைப்பற்றுறாங்க. அப்போ ஏறக்குறைய ஆபிரகாம் புறப்பட்ட காலத்துலேருந்து ஒரு 50 வருடம் முன்ன பின்ன தான், அதாவது ஒரு 50 வருடம் கழிந்து தான் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா ஊர் பட்டணம் வீழ்ச்சி அடைகிறது. அதை முற்றிலுமாய் சூறையாடுறாங்க அப்படிங்கிறது வரலாற்று நிகழ்வாக இருக்குது. அப்போ இங்கே வந்து ஆண்டவர் பாருங்கள், ஆபிரகாம் அழைச்ச போது இந்த ஊர் பட்டணம் சிறந்த ஒரு நகரம், மிகச்சிறந்த நாகரிகம் இருந்த மிக்க நகரம். ஆனால் ஆண்டவர் அழைத்த உடனே ஏதோ ஒரு காரணத்தினால ஆபிரகாமும் குடும்பத்தினரும் என்ன செய்கிறாங்க, அங்கேருந்து மூவ் ஆகி இன்னொரு பட்டணத்துக்கு ஆரானில் வந்து செட்டில் ஆகிறாங்க. ஆல்மோஸ்ட் இந்த காலகட்டங்களில் ஊர் பட்டணம் சிதைக்கப்படுகிறது. இது வரலாற்று நிகழ்வு. இதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மறுபடியும் புறப்படு. அப்போ பாருங்கள், ஒரு ஸ்தாபிக்கப்பட்ட நகர பகுதியிலிருந்து கடவுள் ஒரு வனாந்தர பகுதிகளில் அழைத்து கொண்டு போவதற்கு ஆபிரகாம் அழைக்கிறாரு. அதனால தான் ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசிகளின் தகப்பன் நம்ம ஏன் பேர் வைக்கணும், தொடர்ச்சியாக அவர் தன்னுடைய விசுவாசத்தை நிரூபிக்கிறார். ஏன்னா நீ புறப்படுன்னு சொன்ன உடனே அவ்வளோ செழிப்பு மிக்க இடங்களெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வராரு. ஆனால் அதனால் என்ன அவருக்கு ஒரு நன்மை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நகரங்கள் பிற்காலத்தில் அழிக்கப்படுகிறது. இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் ஊர் வந்து அன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் அந்த யூப்ரட்டிஸ் நதியினுடைய நதிக்கரையில் தான் அந்த நகரம் இருந்திருக்கிறது. ஆனால் பிற்காலத்தில் நதியினுடைய அந்த போக்கு மாறி கடல் மட்டம் உள்வாங்கினதுனால நதியினுடைய போக்கே மாறி ஒரு காலகட்டங்களில் அது வந்து நதிக்கும் அந்த பட்டணத்துக்கும் தூரம் அதிகமாகி அந்த பட்டணமே இப்போ ஒரு பாலைவனம் பகுதியில் இருக்கக்கூடிய இடிபாடுகளாக இருக்கிறது. அப்போ எவ்வளவு நேர்த்தியாக தேவன் ஒரு மனிதனை சந்தித்து அவரை வந்து அழைத்து கொண்டு வந்து அவரை வேறொரு பட்டணத்துக்கு நேராக கொண்டு வராரு அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நல்லா யோசித்து பார்த்துருந்தா ஆபிரகாம் காலத்தில் இது நடைபெறலை, ஆபிரகாம் வெளியேறினதுக்கப்புறம் நடைபெறுது. இதில் ரொம்ப முக்கியம் 2 விஷயம் நம்ம இதில் சுட்டி காட்டணும். ஒன்று, அவர் வாழ்ந்த 2 பகுதியும் ஆரானாகட்டும் அது ஊராகட்டும் 2 பட்டணங்களும் நதிக்கரை ஓரத்தில் இருந்த செழிப்பு மிக்க கலாச்சாரம் மிக்க ஒரு நதிக்கரை நாகரிகமுடைய ஒரு பட்டணங்கள். ஆனால் கானான் இது நேர் எதிரான ஒரு இடம். ஏன்னா கானானை பொறுத்த வரைக்கும் அங்கே பெரிய ஜீவ நதிகள் எதுவுமே கிடையாது, வானம் பார்த்த பூமி. ஆண்டவர் எங்கேருந்து எங்கே கூப்பிட்டு வர்றாருன்னு பாருங்களேன். இப்போது நாம இருந்திருந்தா, ஆபிரகாம் இடத்துல நானாக இருந்திருந்தா இல்லை நம்மளாக இருந்திருந்தா நம்ம என்ன சொல்லியிருப்போம், நாம் ஆண்டவருக்கு ஐடியா கொடுத்துருப்போம். ஆண்டவரே, இவ்வளோ செழிப்பிடிக்க நகரத்தில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஒன்றுமே இல்லாத ஊர், எப்போ மழை பெய்யுதோ அப்போ தான் அது செழிப்பாக இருக்கும். அது பாலுந்தேனும் ஓடுற கானானா இருந்தாலும் அது வானம் பார்த்த பூமி தான். கடவுள் மழை கொடுத்தா மும்மாரி பெய்தா மட்டும்தான் அங்கே செழிப்பு இருக்கணும் ஒழிய ஒரு ஜீவன் அது எதுவுமே கிடையாது. ஒரு எகிப்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, எங்களை கொண்டு வந்து இந்த கானானுக்கு கொண்டு வர்றீங்களே அப்படின்னு கேட்டிருப்போம். ஏன்னா ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட ஒரு நகர அனுபவம் இருக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆனால் ஆபிரகாம் எதையுமே பேசாமல் அவர் புறப்படுகிறார். அப்போ தேவ திட்டம் அதில் இருக்குது பாருங்கள். ஒரு நகரத்துலேருந்து இன்னொரு நகரத்துக்கு மூவ் ஆகிறது வேற, அந்த நகரத்துலேருந்து கலாச்சாரம் இனம் எல்லாத்தையுமே விட்டு வேறு பகுதிக்கு நீ வா, உன்னை நான் வந்து ஒரு இனத்தினுடைய தந்தையாக மாற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் அழைக்கிறார். அது யோசித்து பார்த்தா நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயந்தான். செழுமையான பெரிய பட்டணங்கள்ல இருந்து கானான் வந்து இந்த ஒரு பிப்ளிக்கல் ஜியாகிரபியில் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, கானான் தேசம் வந்து அந்த மலை பள்ளத்தாக்கு ஈவன் சதுப்பு நிலம் எல்லாமே இருந்தது தான். அது வந்து வானம் பார்த்த பூமி, அதாவது கடவுளை மட்டுமே நம்பு. நீ வந்து வேற அவர் எப்போ மழையை கொடுக்குறா மழையை கொடுப்பாரு, முன்மாறி பின்மாறி பெய்யுது. அப்போ ஒவ்வொரு அந்த சீசனுக்கும் ஒவ்வொரு பயிர்கள், பார்லி கோதுமை அப்படி தான் இருக்குது. அப்போ ஆண்டவரை நம்பினால் மட்டுமே
அந்த விசுவாசத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அந்த கானான் தேசத்தில் இருக்கணும் அவங்க. அதான் அதுக்காக தான் கடவுள் அவங்கள அழைக்கிறாரு. அழைச்ச போது பார்த்தீங்கன்னா அந்த நாகோருடைய குடும்பத்தினர் அந்த லாபான் அவங்கெல்லாம் வந்து அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. ஆரான் வந்து அவங்களுக்கு சொந்த ஊராக மாறிடுது. ஊருங்கிற பட்டணத்துலேருந்து வந்து ஆரானுக்கு வந்து ஆரானில் இவங்க வந்து செட்டில் ஆகி அங்கேயே குடியிருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஆதியாகமம் 24 படிக்கும்போது ஈசாக்கு வந்து யாக்கோபுடைய இதில் வந்து நீ பதான் அராமுக்கு போன்னு சொல்கிறதும், அதுக்கப்புறம் லேயாலையும் ராகேலையும் வந்து 29 அத்தியாயத்தில் வந்து அவர் ஆரான்ல இருந்து தான் கொண்டு வர்றாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆரான் வந்து லாபானுடைய இடமாக இருக்கிறது அப்படிங்கிறதும். அப்போ அந்த ஒரு கட்கோயிலை வச்சுட்டு ரெண்டு பேர் வைப்பாங்க. அப்போ ஊர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பட்டணம் அப்படிங்கிறதும் நம்ம ஆபிரகாமை தேவன் அந்த பட்டணத்திலேருந்து அழைத்தார் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. இன்னொரு தகவல் கூட சொல்லணும். இது சென்ற நிகழ்ச்சியோட நீங்கள் பேசுனீங்க. நீங்கள் இதை வந்து எப்படின்னா அந்த ஊர் பட்டணம் வந்து அந்த நிலவு தேவதைக்கு தான், சந்திரனை தான் அவங்க வந்து தேவதையாக வச்சுருந்தாங்க இல்லையா? அப்போ அந்த ஊர் நம்மவா அந்த ஊர் அப்படின்ட்டு அவர் வந்து தான் கட்டியிருக்காரு. அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நிறையா இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு பேர் வந்து இப்போ இந்த அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சப்ப ஜிக்ரோத்துன்னு பேர் கொடுத்துருக்காங்க அவங்க. அந்த இதுக்கு பேர் அந்த ஜிக்ரோத் தான் படிப்படியாக இது பண்ணி அதுக்கு மேலே வந்து ஒரு தனியாக இப்போ இந்த கற்பக்கரு அப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்களேன், அதில் வந்து இந்த நிலவு தேவதையோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி இந்த கல்லறைகளை பற்றிலாம் நம்ம பேசணும் இல்லையா? அதில் ஒரு கல்லறையில் எலும்புக்கூடுகள் இருந்திருக்குது 74. அந்த 74 எலும்புக்கூடுகளில் 68 எலும்புக்கூடுகள் வந்து பெண்களோட எலும்புக்கூடுகள்லாம். ஆமாம், பணிப்பெண்களாக இருந்திருப்பாங்க. வந்து இப்போ கணிதவியலில் கூட ரொம்ப சிறந்த விளங்கியது அந்த நாகரிகம்னு சொன்னாங்க இல்லையா? அந்த முக்கியமாக 60 செகண்ட், ஒரு 60 வினாடிகள், அது மாதிரி 60ன்ற பேஸில் அடிப்படையில் கணக்கு அவர்ஸை பிரித்ததுக்கு வந்து ஆதாரம் கிடைக்கும். ஆமாம், அது மாதிரி அப்புறம் 360 டிகிரி அது எல்லாமே வந்து அந்த அவங்களோட நாகரிகத்திலேருந்து. அப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கணிதத்தில் அவங்களுக்கு இருந்த மிக பெரும்பான்மை அந்த நாலேஜை வந்து நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த ஊர் பட்டணம் தற்போது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டெல் எல் முஹைர் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த ஊர் அப்படின்றது. இது அரபு மொழியில் வந்து பார்த்திங்கன்னா டெல் அப்படிங்கிறது மேடு அல்லது குன்று அப்படிங்கிறது ஒரு உதாரணம். அந்த குன்றுக்கு மேற்பகுதியில் கட்டப்பட்ட உருவான நகரம். உள்ள பாக்தாத்திலிருந்து 400 கிலோமீட்டர் தூரத்தில் அதான் இருக்குது. ஈராக்கினுடைய நாசிரியா அப்படிங்கிற முக்கிய நகரத்துக்கு அருகில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி யூப்ரட்டிஸ் நதி வந்து இந்த முக்கியமான இந்த இதுக்கு பக்கத்தில் ஓடி இருக்குது. ஆனால் பல நூற்றாண்டு நதியின் போக்கு மாறினதுனாலையும் கடல் மட்டம் பின்வாங்கினதுனாலையும் இந்த ஊர் இடிபாடுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு பிறகு ஆரானுக்கு அவங்க வர்றாங்க. இந்த ஹாரான் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது துருக்கி நாட்டில் இருக்குது. இப்போது இது வந்து இதுக்கு பேர் வந்து ஹார்ன் அப்படின்ற பேரில் இருக்குது. இது தென்கிழக்கு துருக்கியில் ஷான்லியர்ஃபா அப்படிங்கிற இடத்துல மாகாணத்தில் சிரியாவினுடைய எல்லைக்கு அருகில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹாரான், அதுக்கு பேரே வந்து ஹாரான் அப்படிங்கிற பேர் தான் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து அந்த காலத்தில் வந்து முக்கியமாக நம்ம வேதாகமத்தில் இந்த ஆரான் இடத்துலேருந்து இப்போ நம்ம ஆரான்லேருந்து நாகோருடைய ஃபேமிலி இருக்காங்க, லாபான் அவங்கெல்லாம் அங்கே இருக்கிறாங்க. இங்கே கானான் தேசத்துலேருந்து யாக்கோபை வந்து அங்கே அனுப்புகிறாங்க. யாக்கோபு போயிட்டு வரும்போது அங்கே இடைப்பட்ட ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது. அதாவது இவர்கள் வந்து அங்கேருந்து அவர்கள்கிட்டருந்து விக்கிரகங்களை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அதாவது ராகேலும் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அங்கேருந்து சில பொருட்களை விக்கிரக ஆராதனை. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த 2 பட்டணங்களும் ஊரும் சரி ஆரானும் சரி விக்கிரகங்கள் நிறைந்த பட்டணம். அவங்க விக்கிரகங்களை வழிபட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். வேதாகமத்திலையும் அதை வந்து குறிப்பிடுறாரு. ஏன்னா லாபான் வந்து விக்கிரக ஆராதனை பின்னணியில் இருக்கிறாரு. அங்கேருந்து சில சிலைகளை வந்து தூக்கிட்டு ராகேல் வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நின்ன உடனே அங்கே ஒரு பிரச்சனை வருது. அவங்க வந்து தேடி பார்க்குறாங்க, கிடைக்கல. அந்த இடத்துல வேதாகமம் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பை நமக்கு சொல்லுது. ஆதியாகம புஸ்தகம் 31 நம்ம பார்க்குறோம். 31வது அதிகாரத்தில் இங்கே வேதாகமத்தில் 2 பேருக்கும் ஒரு உடன்படிக்கை நடக்கிறது. அதாவது லாபானுக்கும் யாக்கோபுக்கும் ஒரு உடன்படிக்கை நடக்குது. அந்த உடன்படிக்கையில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அங்கே வசனம் 42 பார்த்தீங்கன்னா, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இருக்காமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பி விட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறார். என்னுடைய
பிதாவாகிய ஆபிரகாம் அப்படின்றாரு. அவர் பிதாக்களுடைய தேவன், ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவருமாகிய கடவுள். ஏன்னா உங்களுக்கு வேற கடவுள் இருக்கு, எனக்கு வேற கடவுள் இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் படுத்துறாரு. அப்போ அந்த இடத்துல ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே பிதாக்களுடைய இதில் தேராகலேருந்து வந்தவங்க தான், ஆனாலும் இவர் வேறுபடுத்துறார். நான் ஆபிரகாமுடைய கடவுளை ஆராதிக்கிறேன், உங்கள் கடவுளை ஆராதிக்கல அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறாரு. 45வது வருஷம் 44, 45 இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியாக இருக்கும்படி நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்வோம் என்றான். இப்போது இது லாபான் சொல்கிறார், நம்ம ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கைக்குள்ளே வந்துடுவோம் அப்படிங்கிறாரு. அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினான். பின்னும் தன் சகோதரை பார்த்து கற்குவியலாக சேருங்கள் என்றான். கற்களை எடுத்து கொண்டு வந்து ஒரு குவியலாக்கி அந்த குவியலின் மேல் மோஜனம் பண்ணினார்கள். லாபான் அதற்கு ஜெகர் சகதூதா என்று பெயரிட்டான். யாக்கோபு அதற்கு கலையேத் அப்படி என்று பெயரிட்டான். பாருங்கள், இந்த ரெண்டு பெயர்கள் பயன்படுத்தப்படுது இங்கே. ரொம்ப என்ன இது ரெண்டு பேர் அப்படின்னு நமக்கு ஒரு யோசனை வரலாம். ஜெகர் சகதூதா அப்படின்னு லாபான் பெயரிடுறாரு, யாக்கோபு வந்து கலையத் அப்படின்னு பெயரிடுறார். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னென்னா ரெண்டு மொழி பெயர்கள். குறிப்பாக இந்த ஜெகர் சகதூதா அப்படிங்கிறது சீரியாக்கதார் அராமிக்குடைய பெயர், கலையத் அப்படிங்கிறது எபிரேய பெயர். இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ரெண்டு பெயரை அங்கே விடுறாங்க. ஏன்னா ஆரானில் பயன்படுத்தப்பட்ட மொழி அப்படிங்கிறது அந்த அராமிக்கினுடைய மூத்த வடிவமாக சிரியாக் மொழி. இங்கே இவர் வந்து என்னென்னா ஆபிரகாமுக்கு பிறகு இது எபிரேயனாக இவருக்கு அறிமுகப்படுத்தப்படுறாங்க. எபிரேய மொழி பிரபலமாகுது, அதனால் இவர் எபிரேய பெயரை அங்கே பயன்படுது. கலையத் அப்படிங்கிறது எபிரேய பெயர் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ரெண்டு மொழி பெயர்களை அவர்களுடைய மொழியில் அவர்கள் அந்த கல்தூணுக்கு பெயரை எடுக்கிறார்கள் அப்படிங்கிறதுலேருந்து நமக்கு தெரியுது ரெண்டு மொழி பேசக்கூடிய மக்கள் இனங்களாக மாறினார்கள் இவர்கள் பிற்காலத்தில் அப்படிங்கிறதும். ஒரே உறவினர்களாக இருந்தாலுமே ரெண்டு இனக்குழுக்கள். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இளங்கோவடிகளை பற்றி நம்ம பார்க்குறோம். சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய இளங்கோவடிகள் அவர் எங்கேருந்து எழுதுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர நாட்டிலிருந்து தான் வந்து எழுதுகிறார். இன்றைக்கி சேர நாடு அப்படிங்கிறது வந்து முழுக்க கேரளம் அப்படிங்கிற மொழி பேசக்கூடிய மலையாள மொழி பேசக்கூடிய பகுதியாக இன்றைக்கி சேர நாடு இருக்கிறது. ஆனால் நாம் வந்து இன்றைக்கி வந்து தமிழ் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ ரெண்டு ஒரே இனக்குழுக்களாக இருந்து ரெண்டு மொழி பேசக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. அதே தான் அங்கேயும் அந்த ஏபேர்லேருந்து வந்திருந்தாலும் ஒரே சேமனுடைய சந்ததிகளாக இருந்தாலும் இவர்கள் ரெண்டு இனக்குழுக்களாக ரெண்டு மொழி பேசக்கூடிய மக்கள் இனங்களாக இவர்கள் பிற்காலத்தில் மாறிட்டாங்க அப்படிங்கிறத அந்த ஒரு வசனத்திலேயே வந்து ரெண்டு மொழிகளுடைய பெயர்களையும் நம்ம பார்க்குறோம். வேதாகமம் அதை தெளிவாக பதிவு செய்திருக்கிறது. ஊர் பட்டணம் அப்படிங்கிறது ஒரு ஆதாரபூர்வமான இன்றைக்கும் தொல்லியல் எச்சங்கள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செழிப்பு நிறைந்த பட்டணம். பிற்காலத்தில் அது இடிபாடுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பாலைவன பிரதேசமாக மாறி இருக்கிறதும், அங்கிருந்து தேவன் ஆபிரகாமை அழைத்து ஆரானுக்கு வந்து அவர் தங்கின போதும் மீண்டும் ஆரானிலே தேவன் அவரை சந்தித்து கானான் தேசத்துக்கு தன்னுடைய குடும்பத்தோடு வரும்படி அழைத்ததையும் ஆதியாகமம் 12:1 பார்க்குறோம். உன்னை ஒரு இனத்தினுடைய தந்தையாக மாற்றுவேன், உன் மூலமாக பூமியின் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும்னு ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லி அழைத்து ஒரு அற்புதமான ஒரு இறையியல் அழைப்பை நம்ம ஆதியாகம புஸ்தகத்தில் பார்க்குறோம். இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான தொடக்கமாக இருக்கிறது. அங்கிருந்து தேவன் அழைத்த அழைப்பு அப்படிங்கிறது ஏறக்குறைய 75 வயதில் ஆபிரகாம் ஆரானை விட்டு அவர் என்ன செய்கிறார், கானான் தேசத்திற்கான அந்த பயணத்தை தொடர்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தியாக இருக்குது. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் ஆபிரகாமினுடைய வரலாற்றின் துவக்கத்தில் நம்ம வந்திருக்கோம். நம்ம வரப்போகிற நிகழ்ச்சிகளில் ஆபிரகாமுடைய பிரயாணம் எப்படியாக நமது காலக்கணக்கிலோடு சேர்ந்து வருகிறது, இழையோடுகிறது என்று நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையும் தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். உண்மையாக சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆடு மேய்க்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதாவது அங்கே மக்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகளை கடவுளுக்கு பலி எடுக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம்.